நவம்பர் 23, 2025 23/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மூலம் நட்சத்திரம் இரவு 7:28 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி இரவு 7:26 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அமிர்த சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், புதன், செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. பாக்யாதிபதியான குரு உச்சம் பெற்றிருப்பதும் அந்த 4ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமா அல்லது உங்களுடைய குழந்தைகளின் வருமானம் சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகளால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி நீண்ட நாட்களாக இருந்த மன உளைச்சலை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த உறவுல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதற்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை சொத்து வாங்கணும், சொந்த வீட்டுல கூட இருக்கணும், அது இன்னைக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்களிடம் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்க பேர்ல சொல்லப்பட்ட தீர்வுகள் தவறுகள் திருத்தி அமைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா தந்தை வழியில உங்களுக்கு வரவேண்டிய நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயமாக, பதவி உயர்வு விஷயமாக நீங்க எதிர்பார்த்த செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் அஷ்டமாதிபதியான குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பது எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய வசூல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனா மனசுல இருக்கிற சந்தேகத்தை ஓப்பனா வெளியில சொல்லுவீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு லக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பதவி உயர்வு அல்லது வெளிநாடு சம்பந்தமான நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணத்தை விட்டுட்டு செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு நன்மைகள் ஏற்படும். வழக்குல வெற்றி அடைவீங்க. அந்த வழக்கின் வெற்றி காரணமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிரிகளே உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக செயல்படுவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா கூட இருக்கிறவங்க நீங்க சந்தோஷப்படுறதை பார்த்து தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு விமர்சனங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இன்று மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குடும்பத்துல வீண் பேச்சுக்கள், வார்த்தை விரயங்கள், அவமானங்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எதிரிகளால் உங்கள் குடும்பத்திற்கு சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. 6ஆம் வீட்டு அதிபதியான
செவ்வாய் 6ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறதுனால உங்களுக்கு நெருப்பு அல்லது உஷ்ணம் சார்ந்த ஆரோக்கிய சங்கடம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆனா அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினரின் சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறனால, அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணை ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறனால எப்பேற்பட்ட சிக்கலுக்கும் தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பண விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருப்பு விஷயத்துல விளையாடாதீங்க. நெருப்புல எங்கேயாவது சின்ன சின்ன விஷயத்துல இருந்தீங்கன்னா, அதாவது நீங்க நெருப்பு சம்பந்தமா பிசினஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது அவசியம். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வயிறு சார்ந்த உபாதைகளால் சங்கடம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்று உபாதை இருக்கும், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது உணவு ஒவ்வாமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான சங்கடங்கள் தீர்வை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று குடும்பத்தினரின் அனுசரணையான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். உங்களுடன் அடுத்தவர்களின் செயல்பாடுகளை பெரிதுபடுத்தி பேசாமல் அவர்கள் செயல்படுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். குறிப்பா நண்பர்களே உங்களுக்கு பண உதவிகளை செய்வார்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்தின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியான குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில்முறை எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். வீண் செலவுகள் கூட ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு நல்ல உபதேசம் பண்றீங்க, ஆனா அதையே நீங்க ஃபாலோ பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வியை மட்டும் நீங்க கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா மறைமுக எதிரிகள் இதை உங்கள் முன் விமர்சனமாக வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு விஷயத்துல ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தையிலும் போலீஸ் கேஸ்ன்னு போனா கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அரசாங்க ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபார கஸ்டமர்ஸ் இப்படி யாருகிட்டையாவது தேவையில்லாம விமர்சனம் பண்ணுவீங்க. அவங்க நல்லதுக்கு நீங்க சொன்னா கூட உங்களுக்கு அனாவசிய கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்துல வாலண்டியரா போயிட்டு மூக்க நுழைச்சுக்கிட்டு அவமானப்படுவதை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசி. ஒரு சுப செலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியால் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அவர்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கும் முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். ஆனா அதே சமயம் உங்க ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரசாங்க அனுகூலத்தை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அல்லது உங்க குடும்பத்தில் இருந்த ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண்பீர்கள். எதிரிகள் விஷயத்துல மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி அடைவீர்கள். குறிப்பா உங்களுடைய வேலை அல்லது தொழில்ல இருந்த முடக்கத்தை போக்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள், ரியல் எஸ்டேட் பண்றவங்க, விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு உடன் பிறந்தோரின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்களின் மூலமாக
உங்களுக்கு அயல்நாடு தொடர்பான விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வெளிநாட்டுக்கு பிரயாணம் போகணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, அது சம்பந்தமான முயற்சிகளுக்காக எடுக்கும் முயற்சிகள்ல அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில செலவுகள் ஏற்படும். அதாவது வெளிநாட்டு பிரயாணத்திற்கான முன்னேற்பாடுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதாவது 4-11 அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, அதாவது திருமணமாகி மனஸ்தாபத்தினால் பிரிந்து இருப்பவர்களுக்கு ஒற்றுமை தன்மை ஏற்படும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட உறவுகளே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இழப்புகளினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டதோ அதுலயே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், இல்ல வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க மனசுல ஆன்மீக சிந்தனை மட்டும் இல்லைங்க, புதிய தேடுதலுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால உங்களுக்கு அனுபவங்கள் புதிதாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான குழப்பங்கள் வெற்றியை தரும். மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். ஏதாவது ஆபரேஷன் நடந்திருந்ததுன்னா அந்த ஆபரேஷன்ல வரக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக உங்கள் மீது அவதூறு பரப்பிய நபர்கள் உங்களிடம் மன்னிப்பு கூறுவார்கள். அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீங்க முன்னேற்றத்தை அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தான் முக்கியமான முடிவா இருக்கும். உங்க பேச்சுக்கு தான் மரியாதை உயர்வு ஏற்படும். கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, அதுவும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றத்திற்கான முயற்சிகள்ல உங்களுடைய வாக்குப்பளிதத்தின் காரணமாக புதிய வேலையில் சேர்வதற்குண்டான அமைப்பு வருது. அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. நீங்க ஏதாவது வழக்கு சம்பந்தமா முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். அலுவல் ரீதியாக அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான வழக்குகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்தமா வீடு வாங்கறதுக்கோ இல்ல சொந்தமா நிலம் வாங்கறதுக்கோ முயற்சி எடுத்திருந்தா அதற்கான முதலீடுகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. இளைய சகோதரர்களின் வளர்ச்சி அமோக பலன்கள் ஏற்படுத்தும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள்ல உங்களுடைய பேச்சு சாதகத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படும். யூ வில் ஹாவ் அ க்ளோ. குழந்தைகள் விஷயத்துல ஒரு பெரிய நற்செய்தி காத்துன்னு இருக்கு. பழைய கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திடீர் தனயோகம் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரித்து கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்யம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தொழில் முறையில நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக நீங்க எடுத்த முயற்சியினால ஆதாயம் ஏற்படுறதுனால உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள், சொந்தமா இடம் வாங்குறதுக்கோ அல்லது தந்தை மூலமான சொத்து சேர்க்கைக்கோ இருந்த தடைகள் விலகும். அரசாங்க ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்துல ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
ஆனா குழந்தைகளோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளோ இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை வச்சு உங்களை சங்கடப்படுத்துவாங்க. ஆனா அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய சொத்து சேர்க்கைக்கு உண்டான முயற்சியில லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் அல்லது அரசாங்க ரீதியான செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதே சமயம் அவர் மூலமா வாங்கின கடன் இன்னைக்கு உங்களுக்கு சற்று செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்துல அல்லது உங்களுடைய பேச்சு சம்பந்தமான தொழில நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோங்கிற சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சாதனைக்கு காரணமே உங்க ராசிநாதன் குருவும் அஷ்டமாதிபதி சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதுதான். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இன்னைக்கு எந்த பண வருமானம் எதிர்பார்த்தீங்கன்னாலும் அது தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மதியத்துக்கு மேல கஜகேசரி யோகம் ஏற்படும் பொழுது பண வருமானம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது நிலம் சார்ந்த விஷயத்திலோ உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வார்த்தைகளை கொண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக பதவி உயர்வுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்கான செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கேற்றாற் போல பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன், சப்தமஸ்தானத்துல குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமாகவோ பார்ட்னர்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கவலைகள் இருக்கும். ஆனா சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனா வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணி அலைச்சலை சந்திப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அல்லது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளோ அவர்களால் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். அதுவும் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்கும். அதனால இன்னைக்கு அவங்கள ஏதாவது தாஜா பண்ணணும், அவங்கள சமாதானப்படுத்தணும்ட்டு எதையாவது செய்யறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு அது வராது, தள்ளி போகும். கும்பராசி, லாபஸ்தானத்துல சந்திரன் குருவின் வீட்டுல குரு சந்திரனுடைய வீட்டுல பரிவர்த்தனை பெற்று குரு உச்சமா இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் லாபம் அதிகரித்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்கள் சங்கடத்தை கொடுக்கும். உங்க ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். நிலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வேலை சம்பந்தமாக அதிகமான படபடப்புடன் செயல்படுவீர்கள். ஆனா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை தருவார்கள்.
மதிப்பு மரியாதை உயருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். அதன் மூலமாக தொழில் அல்லது வியாபாரத்துல வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடனை அடைச்சு உங்க கௌரவத்தை காப்பாத்திப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கடன் வாங்கியாவது மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இன்னைக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. தசமஸ்தானத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுக அதிகரிப்பு ஏற்படும். ஒரு ஆசைப்பட்ட இடத்துல வேலைக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு உங்க குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாங்கின கடன் அடைக்க முடியலையே, இல்ல கொடுத்த கடன் திரும்பி வரலையேங்கிற ஒரு கவலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அலுவலக ரீதியாக இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். கௌரவத்துக்காக சில அலைச்சலை செய்வீங்க. அந்த கௌரவத்துக்காக நீங்கள் செய்யும் செலவுகள் அனாவசிய செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். உங்களுடைய மரியாதை உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உறவுகளின் சந்திப்பு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவுகளுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தந்தையுடன் அல்லது தந்தை வழி உறவுகளுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய பண வருமானத்தில் இருந்து தடைகள் விலகும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்ககிட்ட பிடிவாதம் முடிச்சு காரியத்தை சாதிச்சுப்பாங்க.